சென்னை 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. 17வது நாடாளுமன்ற நிறைவடைந்தது. சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றங்களால் வளர்ச்சி பாதையில் நாடு பயணம். சீர்திருத்தம், செயல்பாடு, மாற்றங்களா? ஆமாம், பாருங்களேன். விஜய் சார் அரசியல் போகிறதுக்கு முன்னாடி ஜெயிலுக்கு போனார். இப்போ அரசியல் அறிவிச்சதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போயிருக்காரு. பார்த்தீங்களா? என்ன பேசிட்டு இருக்க நீ? என்ன சொல்கிற? இது நாடாளுமன்றம் முடிகிறப்ப பிரதமர் மோடி பேசியிருக்காரு. இதுக்கு எங்கே விஜய் சார் வந்தார்? இல்லை, எனக்கு தெரிஞ்சு இந்த மாஸ்டர் படத்தில் ஜெயிலுக்கு போய் சீர்திருத்தம் பண்ணுவார்ல, ஸோ அதுன்னு நினச்சேன். ஐயோ டே, சீர்திருத்தம்னு என்னன்னு தெரியாமல் நான் தவிச்சிட்டு இருக்கிறேன். இதில் வேற நீ படம் மாஸ்டர் படம். எனக்கு தெரிஞ்ச சீர்திருத்தம் அதுதான். கோவை கார் குண்டு வெடிப்பு. சென்னை உட்பட 6 மாவட்டங்களில் 27 இடங்களில் NIA அதிகாரிகள் சோதனை. முக்கிய ஆவணங்கள் சிக்கின. இவர் என்ன RK செல்வமணி சார் படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிட்டாங்களா? ஏன்னா அதில் தான் இந்த மாதிரி த்ரில்லர் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய அமையும். ஐயோ, படத்தை கொண்டு வந்து கொள்றான். இவன் இல்லாத போது நியூஸ் படிக்கணும். சென்னை மெட்ரோ 2ஆம் கட்ட பணிக்கு விரைந்து ஒப்புதல் அளிக்க வேண்டும். பிரதமருக்கு முதலமைச்சர் MK ஸ்டாலின் கடிதம். ஆமாம், எல்லாரும் போயிட்டு ஒப்புதல் கொடுத்துருங்க. என்னன்னா, நீங்கள் பாட்டுக்கு மெட்ரோ ட்ரெயினை கட்டுங்க, நாங்கள் டிராஃபிக்கில் சிக்கி சின்னாபினம் ஆறோம்னு சொல்லிட்டு. டே, ஒரு நல்ல விஷயம் செய்கிறப்போ கொஞ்சம் இடைஞ்சல் வரும்டா. ஆனால் பின்னாடி எவ்வளோ நல்லா இருக்கும் போக்குவரத்து. கொஞ்சம் இடைஞ்சல் வந்தால் பரவாயில்ல, இடைஞ்சல் தானே இருக்கு. ஆமாம், அதுவும் கரெக்டு தானே. இணையதள கலாட்டா. பிப்ரவரி மாதத்தில் ஏன் காதலர் தினம் வச்சிருக்கு தெரியுமா? ஏன்னா அந்த மாசத்துக்கு தான் ஆயுள் கம்மியா. 28 நாள் தான் இல்லை, அதனால காதலுக்கு ஆயுள் கம்மின்னு சொல்றான். கல்யாணம் பண்ணா அது கல்யாணம் பண்ணும்போது காதல் செத்துடுதே. அப்புறம் கணவன் என்ன குழம்புல ஊறுகாய் வாசனை வருது. மனைவி பூண்டு கிலோ 600 ரூபாயாம். கணவன் அதுக்கு பூண்டு ஊறுகாய் 5 ரூபாய் தான், அதான் பூண்டுக்கு பதிலாக பூண்டு ஊறுகாயை பிச்சு ஊத்திட்டேன். நான் அன்னைக்கு படிச்சேன்டா, 900 ரூபான்னு போட்டிருந்தாங்க கிலோ, இப்போ 600 தானா? இனிமே பூண்டு கொடுத்து எதுவாக இருந்தாலும் விலைக்கு வாங்கிடலாம் இல்லையா? உன்னோட மௌனத்துக்கு வேணா சொல்லுடா, 10 கிலோ பூண்டு வாங்கி தரேன். ஏன்னே அவனை அடிச்சிங்க? காதலர் தினம் பிப்ரவரி 14 வரும். அப்போ கள்ளக்காதலர் தினம் எப்போ வரும்னு கேட்குறான்ப்பா இவன். கள்ளக்காதலோ உண்மையான காதலோ காதல் தானே. பிப்ரவரி 14 காதலர் தினம் கொண்டாடப்படுகிறது, முக்கியம் அல்ல. ஆனால் எல்லா வருஷம் ஒரே ஆளோட கொண்டாடணும். பார்த்தீங்களா, வர வர இப்போ காதலர் தினத்துக்கெல்லாம் மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு இனிமேல் இந்த கல்யாண சீசன் வரும் தெரியுமா, அதுக்கெல்லாமும் இனிமேல் பயங்கரமாக மீம்ஸ் போட ஆரம்பிச்சிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கவர்னர் உரையுடன் தமிழக சட்டசபை நாளை கூடுகிறது. எதுக்கு? வெட்டி பேச்சு பேச தானே. எனக்கு தெரிஞ்சு இவங்களை எல்லாரையும் ஸ்பேஸு இல்லைன்னா கிளப் ஹவுஸ் கமிச்சு விட்டுருணும். ஏன்னா அங்கே தான் எப்போ பாரு பேசிக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் எந்த விஷயமும் நடக்காது. நான் உங்களை சொல்ல. ஹைகோர்ட் உத்தரவின்படி கோயம்பேடு பணிமனைகளில் இருந்து ஆமணி பஸ்கள் இயங்க தொடங்கின. பயணிகள் மகிழ்ச்சி. அப்பாடா, இதுதான் ஒரிஜினல் தீபாவளியே. கிளாம்பாக்கம் பஸ் நிலையத்தில் அடிப்படை வசதிகளை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும். எடப்பாடி பழனிசாமி வற்புறுத்தல். ஆமாங்க, கரெக்ட். ஏன்னா பஸ் எல்லாம் ஒழுங்கா டயத்துக்கு வர்றதில்ல. ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த இடத்துலயே ஒரு ரூம், அதில் ஒரு பெட், அதில் ஒரு ஏர் கண்டிஷனர், அப்புறமா ஒரு டாய்லெட் போட்டிங்கன்னா அடிப்படை வசதி ஆயிடுச்சுல. அங்கே ரெஸ்ட் எடுத்துட்டு அது வரட்டா வராகாட்டி போட்டு அங்கேயே இருந்துடலாம்ல. அதுக்கு பதிலாக இந்த பஸ்ஸில் வெளியூருக்கெல்லாம் போயிட்டு வராங்கல்ல, இந்த கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்குள்ளே வருது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஓகே, ஸோ அங்கேயே நிறைய அடுக்குமாடி கட்டிடம் கட்டி இங்கே இருக்கிறவங்களும் அவங்கள கொண்டு வச்சுட்டா அப்படியே இறங்கி பஸ்ஸில் ஏறி ஊர் போயிட்டு ஊர்லேருந்து திருப்பி வீட்டுக்கு வந்துடலாம். நல்லா இருக்குது. சென்னை விமான நிலையத்தில் ரூபாய் 25 லட்சம் தங்கம் பறிமுதல். ஐயோ, அப்ப பொன்வண்ணன் சார் மறுபடியும் சூர்யா சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? எங்கடா வந்தார் பொன்வண்ணன்? எங்கடா வந்தார் சூர்யா? அயன் படம் பார்த்தது இல்ல? அதுல பொன்வண்ணன் சார் சூர்யா சார் அரெஸ்ட் பண்ணுவாங்களே, லாஸ்டா டைமண்ட் அப்படி எடுப்பாங்களே இந்த மாதிரி. காஃபியில் மயக்க மருந்து கலந்து கொடுத்தனர்.
60 வயதில் திருமண ஆசையால் நகையை இழந்த மத்திய அரசு அதிகாரி. மாப்பிள்ளை பார்ப்பது போல் வந்த பெண்கள் கைவரிசை. 60 வயசுக்கு 60ஆம் கல்யாணம் பண்ணணும். சின்ன பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணோன்னா பணம் போச்சேன்ட்டு பரவாயில்லையா, நகை போச்சே பரவாயில்ல, தாத்தாவுக்கு கல்யாண ஆசை. டேய், நான் சொல்றது அந்த 60 வயசு தாத்தாவை, என்ன சொல்லலை. விபத்தில் சிக்கி உயிருக்கு போராடிய மாணவரை ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிய கனிமொழி எம்பி மருத்துவ செலவையும் ஏற்றார். இது எப்படி தெரியுமா இருக்கு? அவங்களே குண்டு வைப்பாங்களாம், அவரே எடுப்பாராம். இது என்னது இது? அவங்க ஒன்றும் மோதலை. எம்பி அவங்க போகிற வழியில் யாருக்கும் அடிபட்டுருக்குது. உடனே காரை நிறுத்தி இறங்கி கார்லேயே அவங்கள ஏற்றி அனுப்பிச்சு அவங்களோட மொத்த செலவையும் ஏற்றிருக்கிறாங்க. சார், இது எப்படின்னா மன்னன் படத்தில் வந்து ரஜினி சார் இப்படி தான் கை கட்டான உடனே ஒரு நல்ல விஷயம் பண்ணியிருக்காங்க, சந்தோஷப்படு. பவன் கல்யாண் படம் ரீ-ரிலீஸ். தியேட்டரில் தீ வைத்து கொண்டாடிய ரசிகர்கள். சும்மாவா சொன்னாங்க பவர் ஸ்டார் பவன் கல்யாணுன்னு சொல்லிட்டு? அதனால தான் அவர் வந்த உடனே பவர் பத்தி எல்லாமே எரிஞ்சு போச்சு. எல்லாம் வானரங்க. அயோத்தி ராமர் கோவிலில் அமிதாப் பச்சன் சாமி தரிசனம். எதுக்கு அமிதாப் பச்சன் போயிட்டு அயோத்தியில போயிட்டு விக்ரம் சாரை பார்த்தாங்க? விக்ரம் சார் ஏண்டா அயோத்தி ராமர் கோயில் போயிருக்காரா? இல்ல, சாமி படத்துல வந்து விக்ரம் தானே நடிச்சாரு. அமிதாப் பச்சன் சாமி கும்பிட்டாருன்னு போட்டிருக்காங்க. நீ போலையாடா ராமர் தரிசனம்? நானா? நான் வந்து பிரபாஸ் நடிச்சாரு அந்த படத்தை பார்த்து தரிசனம் வாங்கிட்டேன். இல்ல, ராமருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் உங்ககிட்ட இருக்குது. என்னது? இந்த குரங்கெல்லாம் தலை கீழே தொங்குமே, அந்த மாதிரி தொங்கிட்டு இருக்கிய. ஹலோ, இது அது கிடையாது. உங்களை மாதிரி பெரியவங்க சொல்லியிருக்காங்க தலைகீழ நின்னாத வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் தலைகீழ நின்று இருக்கேன். இதுவே நான் வாழ்க்கையில அது தலைகீழ நின்றுனா வைராகியத்தோடு இருக்கணும். இந்த மாதிரி தலைகீழ படுத்துக்கிட்டு கிடையாது. வருங்கால மனைவியுடன் ஒரு ஊட்டி போகலாம், கொடைக்கானல் போகலாம், இல்லை ஒரு ப்ரீ ஹனிமூன் கூட போகலாம். இந்த காலத்தில் அதெல்லாம் நான் வழக்கமாகிடுச்சேன். ஆனால் இந்த ஆளை பற்றியா ஒரு டாக்டரு வருங்கால மனைவியுடன் நோயாளிக்கு அறுவை சிகிச்சை செய்தபடி ஃபோட்டோஷூட் நடத்திய டாக்டர். வீடியோ வைரல். வீடியோக்கே வைரல் வந்திருக்குன்னா பாரு. ஐயோ, இது என்னன்னா வந்து இப்போ வந்து இது ஒரு லேட்டஸ்ட் ட்ரெண்டுன்னு நினைக்கிறேன் நான். என்னன்னா வந்து வெட்டிங் ஃபோட்டோ ஷூட் ஆயிடுச்சு, அப்புறம் சினிமாவில் செய்கிறோன்னா அதுக்கு ஒரு ஃபோட்டோ ஷூட்டுன்னு ரெண்டு ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஆப்ரேஷன் ஃபோட்டோ ஷூட் அப்படின்னு சொல்லிட்டு நடத்தினோன்னா இன்னும் நம்ம வந்து நீங்கள் சொன்ன மாதிரி வைரல் ஆகிடலாம். ஆக்சுவலாக நம்ம விளாக்ஸ்லாம் நிறையா பண்ணுறோம்ல. நம்ம பேசாத ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஒரு ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போயிட்டு ஒரு விளாக், சார் ஒரு ஆப்ரேஷன் விளாக் எடுக்கணும், அப்போ பேஷண்ட்டை எழுப்பி ஒரு போஸ்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி கொடுத்து இதுதான் நெஞ்சு இருக்கிறாங்க. இந்த இடத்துல பாருங்க ஹார்ட் இருக்கு அப்படின்ற மாதிரி விளாக் எடுக்கலாம். அதுக்கு என்ன தெரியுமா, விளாக்னு ஒன்று இந்த புழல் சிறையில் ஒரு புது பிளாக் கட்டியிருக்காங்க. நீ இந்த மாதிரி விளாக் எடுத்தேன்னா அந்த பிளாக்குக்கு தான் போவேன். புழல் போனால் பெரியவரை பார்க்கலாமா? அது யார் பெரியவர்? ரேபிள் சீரீஸில் வருவார். ஐயோ, படத்துலேருந்து சீரியலுக்கு வந்துட்டியா? லவர் அப்படின்ற படம் சூப்பராக ஓடிட்டுருக்கு. மணிகண்டன் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. வெறும் வயிற்றில் வேப்ப இலைகளை சாப்பிட்டால் உடலுக்கு ரத்த அழுத்தம், நோய் எதிர்ப்பு சக்தி, செரிமானம், நாபி கமலம் எல்லாம் பிரியும் காலையில். நாபி கமலமா? அது யாரா நாபி கமலம்? அதான் சவுண்ட்ஸ் ஆஃப் மியூசிக். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எனக்கெல்லாம் சின்ன வயசில் வந்து வேப்பிலையை வந்து அரைச்சி உருண்டையாக உருட்டி 3 உருண்டை 1 டம்ளர் மோர் பெருங்காயம் போட்டு அது கொடுப்பாங்க. அது வயிற்றில் இருக்கிற பூச்சியெல்லாம் கொன்றும். உனக்கு வந்து வேப்பிலையை அரைச்சி முதல்ல வாயிலையும் அந்த சினிமா பற்றி நினைக்கிற அந்த மூளையிலையும் தடவி விட்டேன்னு வை, கிருமி நாசினி. எனக்கு தெரிஞ்சு இது யாரடி நீ மோகினியில் வந்து காலங்காத்தால் தனுஷ் அவரை வந்து தண்ணியை கொட்டிவிட்டு வேணாம். எப்போ பார்த்தாலும் ஏதோ படத்தையே சொல்லிட்டு இருக்கிறான். நைட் பார்ப்போங்க. ஆமாங்க, பார்ப்போம்.